சக்தி இங்க வா. சொல்லுங்க சார். நீ மட்டும் இங்கே இரு. அம்மா நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்களேன். என்னப்பா? வா கொஞ்சம் கை பிடிங்க. இவன் மட்டும் இங்க இருப்பான், நாங்க மட்டும் வெளியே போணுமா? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, நாங்க இங்கதான் இருப்போம். இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒழுங்கா நீ பிரச்சனை பண்ணாம வெளியே போ. சிவா, என்னன்னு சொல்லு, நாங்க பயம் இல்லாம இருப்போம்ல. மா நான் ஒண்ணு பண்ண அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி நான் பண்ற வேலைக்கு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். இப்படி தொண பேசிட்டே இருக்காதீங்க. இப்ப இந்த வேலைக்கு சக்தி தான் எனக்கு வேணும். 5 நிமிஷம் வெளியே இருங்க. நான் எல்லாம் முடிஞ்சதும் உங்களை வர சொல்றேன். போங்கம்மா. மருமகளே, அத்தை சொல்றான்ல, வா. சக்தி, எதுக்கு சார் நான் மட்டும் இங்க இருக்கணும்? நானும் வெளியில போறேன். உனக்கு இங்க வேலை இருக்கு, இரு வரேன். என்ன சார் இது? பாம் இருக்குன்னு இந்து அம்மா சொன்னது உண்மைதானா? பயப்படாத சக்தி. அப்புறம் எதுக்கு சார் இது? நம்ம வீட்ல இருந்து பேசுற விஷயம் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால கம்பெனிலயும் பிரச்சனை வருது, வீட்லயும் பிரச்சனை வருது. சார் நம்ம வீட்ல எப்படி சார் ஒட்டு கேட்க முடியும்? மைக் செட் பண்ணிருப்பாங்க, இல்ல கேமரா செட் பண்ணிருப்பாங்க. அது இங்க இருந்து நீ நானும் தான் இப்ப தேடி கண்டுபிடிக்க போறோம். நான் ஆபீஸ், காருன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். சோ ஒரு இடம் விடாம தேடினா எங்கேயாச்சும் மைக் கேமரா இருந்துச்சுன்னா இதுல இருந்து பீப் சவுண்ட் வரும். சோ அதை கவனமா கேட்கணும், புரியுதா? சரிங்க சார். இந்த புடி.